வணக்கம். ஐ எம் டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் அவங்களுக்கு முக வலின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு ட்ரைஜெமினல் நியூராலஜியா அப்படிங்கிறது. ஸோ முக வலி அப்படின்னா அவங்களுக்கு சில காரணங்கள்னால முகத்தில் சுளீர்னு கரண்ட் அடிக்கிற மாதிரி வலி இருக்கும். ஸோ அது எதனால அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நரம்பு முகத்தில் நம்மளுக்கு சொரணம் தெரிகிற நரம்பு மேலே ஒரு ரத்த குழாய் படுது. அது படுறதுனால அந்த ரத்த குழாயோட துடிப்பு அந்த நரம்புக்கு பரவுறதுனால அந்த துடிப்பு ஒவ்வொரு டைமும் ஆகிறப்போ அவங்களுக்கு நரம்பு வலி வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா காரணங்கள்னால அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வலிங்கிறது ரொம்ப துடிச்சு போகிற மாதிரி, ரொம்ப சிவியராக அவங்களுக்கு அவங்களால பேச முடியாத அளவுக்கு, சாப்பிட முடியாத அளவுக்கு, அவங்களால அன்றாட ஒவ்வொரு நாளும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு வலியில் ரொம்ப துடிச்சு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு யூஸ்வலாக அவங்களுக்கு முதல் கட்ட ட்ரீட்மெண்ட்டாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ நியூராலஜிஸ்ட் அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாத்திரையில் பெயினை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறையா பேர்த்துக்கு 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் வீண் ஆஃப் ஆகிடும், இல்லை மாத்திரையை டாலரேட் பண்ண முடியாது. ஸோ இல்லை மாத்திரை சாப்பிட்டு இருக்கப்பே அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி காரணங்கள் இருக்கப்போ அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு சர்ஜரி தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு 95% பீப்புளுக்கு சர்ஜரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராப்ளமை சரி பண்ணலாம். ஸோ நம்ம நரம்பு ரத்த குழாயும் அந்த நரம்பு போய் அந்த ரத்த குழாயில் படுற இடத்துல அந்த நரம்பு ரத்த குழாயும் ஒரு கீஹோல் சர்ஜரி மூலமாக காதுக்கு பின்னாடி ஜஸ்ட் ஒரு ₹2 காயின் சைஸில் ஒரு சின்ன இன்சிஷன் மூலமாக அந்த நரம்பு ரத்த குழாயும் தள்ளி வச்சுறது மூலமாக அவங்களுக்கு அந்த நரம்பு வலி வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்க பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க. யூஸ்வலாக ஒரு 2 நாள் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் லைஃப் லாங் அவங்களுக்கு ஒரு க்யூர் மாதிரி தான் அது. வணக்கங்க. இவங்க என்னுடைய மனைவி ஆபிதா பேகம். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நரம்பு இந்த வாயில் நாக்கு வலியாக பேச முடியாமல் வலியோடு இருந்தாங்க. சாப்பிட முடியாமல் இருந்தாங்க. தண்ணி குடித்தாலும் வலி இருந்தது. எதுவும் சாப்பிட முடியாது, பேச முடியாது. ஃபோனில் கூட யார்ட்டையுமே அவ்வளோ பேச முடியாமல் இருந்தாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக மருந்து மாத்திரைலாம் வேறு எங்கே இல்லாமல் போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணி எடுத்து பார்த்தோம். அவங்களுக்கு சரியாகலை. எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக அந்த நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது டாக்டர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டதை பார்க்குறத பற்றி சொன்னாங்க. நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்த்தோம். பார்த்ததுக்கு எங்களுக்கு ஒரு மாதம் அவங்க மாத்திரைலாம் எழுதி கொடுத்தாங்க. சாப்பிட்டு பாருங்கம்மா, எப்படின்னு பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டும் அந்த மாத்திரையில் கேட்காத மாதிரி தெரிஞ்சு திரும்ப நாங்கள் டாக்டர் இந்த நியூரோ ஒன் டாக்டர் விஜயகுமார் சார்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி சார் நீங்கள் கொடுத்த மாத்திரை எங்களுக்கு திரும்ப குணமாகாமல் இருக்குது. இதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம், இது வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் டாக்டர்கிட்ட. அவங்க சொன்னாங்க, இதுக்கு மாத்திரை இதுக்கு மேலே நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிங்கம்மா, அப்போ தான் உங்களுக்கு பூர்ண குணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், இது ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இது பண்ணி அட்மிட் பண்ணோம். உடனே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ரூம்பு கொடுத்தாங்க, எங்களுக்கு வார்டில் கொடுத்தாங்க. அங்கே ஒரு 3 நாள் தங்க சொன்னாங்க. 3 நாள் வரைக்கும் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10-15 நாள் ஆகுது. நாங்கள் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், நல்ல முறையில் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டு ரொம்ப நார்மலான ஃபுட்டு, இந்த இட்லி, சாதம், அந்த மாதிரி கஞ்சி, இந்த மாதிரி எதை குடிக்க சொன்னாங்க. அதை தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா ரிகவர் ஆகிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ திரும்ப வந்திருக்கோம். இப்போ சாரை பார்த்துருக்கோம். பார்த்ததில் அவங்க பார்த்துட்டு சார் பார்த்துட்டு எந்த இது மாதிரி இது இல்லாமல் நீங்கள் நல்ல முறையில் குணமாயிட்டீங்க, எல்லாம் நீங்கள் எப்போதும் போல் செய்கிற மாதிரி வேலை நீங்கள் பார்த்துக்கலாம். எப்போவும் டெய்லி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாததுக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்தீங்களோ அந்த வேலை நீங்கள் நார்மலாக நம்ம பார்த்துக்கலாம். தலையில் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ரிகவர் ஆகிட்டாங்க. எல்லாம் தையெல்லாம் பிரிச்சுட்டாங்க, நல்லா இருக்காங்க. டாக்டர் விஜயகுமார் சார் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆப்ரேஷனுக்கு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். ரொம்ப நன்றி.